Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் வந்து பயங்கரமாக கொளுத்துது. ஸோ நான் ஒரு கூலான ரெசிபியோடு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்னென்னா வாட்டர் மெலனை வச்சு பாப்சிக்கல், அதாவது தர்பூசணி பழத்தில் குச்சி ஐஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் நான் சேமியா கொஞ்சம் போட்டு செஞ்சுருக்கேன். நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் அந்த சேமியா பால் ஐஸ் சொல்லிட்டு, ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு வேளை 90's கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. பட் இப்போ இருக்க கிட்ஸ்க்கு வந்து அது தெரியல. ஏன்னா இதை நான் செய்யும்போது என் பசங்க கேட்டாங்க, இதில் எதுக்கு சேமியா போடுற, டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், நான் செஞ்சு தரேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. உண்மையிலேயே டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சொல்லிட்டு அவங்களும் சொல்லியாச்சு. ஓகே, இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு ஃபுல் தர்பூசணியை அது உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூடவே சுகரை நான் சேர்த்துட்டேன். போட்டு நல்லா அடித்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜூஸை. இதுக்காக தர்பூசணி ஜூஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, ஆரஞ்சு, கிரேப்பு, உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை கூட நீங்கள் ஜூஸ் எடுத்து வச்சுக்கிங்க. இந்த வாட்டர்மெலன் பாப்சிக்கலில் நான் கொஞ்சம் சேமியாவும் போடுறதால இதுக்காக கொஞ்சம் சேமியாவை நம்ம பாயில் பண்ணி எடுத்துலாம். ஒரு கப்பு தண்ணி நான் ஒரு பேனில் போட்டிருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா சேமியா, அது வந்து ஒரு 1/4 கப்பு போதும். அதை போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். ரொம்ப ஓவராக வேக வைக்க வேணாம், ஒரு 3/4 வெந்தால் போதும். ஓவராக வெந்துச்சுன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜ் ஓகே. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சேமியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குச்சி ஐஸ் ரெடி பண்ணிடலாம். என்கிட்ட இந்த மாதிரி பாப்சிக்கல் மோல்டு இருந்தது, நான் அதில் ரெடி பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சேமியா வேணுமோ அதை ஃபஸ்ட்டு இது எல்லா மோல்டுலேயும் போட்டுக்குங்க. இப்போ எல்லா மோல்டுலேயும் சேமியா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த வாட்டர்மெலன் ஜூஸை இது எல்லாத்துலேயும் போட்டுடலாம். இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் பார்த்தீங்களா சேமியா பாலிஸ். நீங்கள் அசல் அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ணுன்னா இந்த ஜூஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பால் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா திக் பாலாக நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த சேமியா போட்டுட்டு பாலை நீங்கள் ஊற்றி எடுத்துடலாம். சுகர் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டா நீங்கள் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட அசல் அந்த சேமியா பாலிஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் என்கிட்ட இருந்தது, கொஞ்சம் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் தான் இதுக்கு போகணுன்னு இல்லை. உங்கள் வீட்டில் கிரேப் ஜூஸோ, கிரேப் கூட இருக்கும் பார்த்தீங்களா, கிரேப்போ ஆரஞ்சோ இருந்தால் அதை ஜூஸ் எடுத்து கூட நீங்கள் போடலாம். இல்லை இந்த சேமியாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ஜூஸை இந்த மோடில் ஊற்றி வைக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் நம்ம ஜூஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் நம்ம வைக்க போகிறோம் இதை. இதே வாட்டர்மெலன் ஜூஸை வச்சு நான் 2 விதமாக ஜூஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாட்டர்மெலன் ஜூஸ், வாட்டர்மெலன் மோஜிட்டோ சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ரெடியானதை நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம். இது நல்லா கட்டியாகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஒரு வேளை பாப்சிக்கல் மோல்டு இல்லைனா இந்த மாதிரி கிளாஸ் வந்து எல்லா வீட்லையும் இருக்கும்ல, அந்த கிளாஸில் ஜூஸை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. அது ஓரளவுக்கு கட்டியார வர டைமில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருங்க. நான் ஃப்ரீசர்லேருந்து இப்போ வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்த உடனே இந்த ஸ்டிக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிடாதீங்க, உடஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அந்த சைட்லலாம் கொஞ்சம் படுற மாதிரி வைங்க. ஒரு நிமிஷம் வச்சாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைனா நம்ம நார்மல் டேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை சைடில் படுற மாதிரி ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள் நம்மளுக்கு பாப்சிக்கல். வாட்டர்மெலன் சேமியா பாப்சிக்கல் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள்.
இதுக்கு மேல குச்சி ஐஸ் நீங்க வெளிய வாங்கி சாப்பிட தேவையில்ல. வீட்லயே ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த வெயிலுக்கு இந்த மாரி நல்லா சில்லுன்னு செஞ்சுக்கோங்க. குட்டீஸ் மட்டும் இல்ல, பெரியவங்களும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா செமையா இருக்கும். நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.